ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லிட்டு போயிடுறேன். நேற்று வீடியோ கொடுக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு பேசி போட்ட வீடியோ கொடுத்துருந்தேன். நான் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா லாஸ்ட்டாக நாங்கள் பேசி முடிச்சுட்டு டாடா பைபைன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, அவ்வளோதான் வீடியோ நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க. அதில் வந்து ஒரு சில பேர் இல்லை, ஒரு சிஸ்டர் மட்டும் எனக்கு மென்ஷன் பண்ணாங்க தனியாக பர்சனலாக. இந்த மாதிரி நீங்கள் வீடியோ கொடுத்துருக்கீங்க, பட் ஆனால் நீங்கள் மியூசிக் போட்டதால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், திரும்பவும் போய் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் திரும்பவும் அந்த வீடியோவை நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பேசின வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பேசி தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருப்பேன், ஒரு 2 நிமிஷத்தில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், வீடியோ நடுவில் வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், டொக்குன்னு. அது வேற ஒன்றும் இல்லை, நேற்றே சொல்லியிருந்தேன். பக்கத்தில் வந்து வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால தான் சரி வீடியோ எடுக்க முடியலன்னு. நான் கொஞ்சம் லாங்காக டைலாக் பேசிட்டே இருக்கும்போது நடுவில் அந்த மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. ஆனால் என்னால் அந்த டைலாக்கை வந்து டெலிட் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப லாங்காக நான் டைலாக் கொடுக்குறதால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, என்னடா பேசி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அதான் திரும்பவும் பேச வந்திருக்கேன். என்னன்னா, அவங்க எனக்கு கொஞ்சம் மாதமாக ஃப்ரெண்டு, அதாவது இந்த ஃபீல்டு தாங்க, 7 ஸ்டார் கார்ட்டூன்ட்டு. அவங்களும் நிறைய ஸ்டோரிலாம் போடுவாங்க. அவங்க ஸ்டோரி எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இனிமேல் இந்த சேனலில் இருந்து வீடியோ வராது, இனிமேல் எப்பயுமே வராதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு வேறு எந்த ரீசனுமே இல்லை, அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. ஆமாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம். இன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாமல், சரி நீங்கள் வீடியோ போடலன்னா கேட்பீங்கல்ல, ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக மெசேஜ் பண்ண முடியாதுல்ல அவங்களால. அதனால தான் சரி ஒரு நோட் கொடுக்கலான்ட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பேசி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க பேசும்போது கூட ரொம்ப டல்லாக தான் பேசியிருப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடம்பு முடியல. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க வந்து திரும்பவும் வீடியோ போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க உடம்பு எல்லாமே சரியாகட்டும், அதுக்கப்புறம் அவங்க வீடியோ போடுவாங்க. கண்டிப்பாக அவங்க வீடியோ போடுவாங்க, யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. அது வந்து கொஞ்ச நாள் அவங்களுக்கு பிரேக் வேணும், நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல வந்தது தான். அந்த மாதிரி இனிமேல் வீடியோ வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இனிமேல் வீடியோ வராதுன்னா எப்பயுமே வீடியோ வராது அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்ச நாள் வீடியோ வராது, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குல்ல, உடம்பு சரியில்லை. கொஞ்ச நாள் அவங்க பிரேக் எடுக்கட்டும். ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனை பார்க்கறதுக்கு கண்ணு ரொம்ப எரியும், தலை வேற பயங்கரமாக வலிக்கும், பத்தாததுக்கு த்ரோட் பெயின் வேற ஆகும். ஸோ அதனால கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அவங்க கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு சரியானதுக்கு அப்புறம் வீடியோ கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா அவங்க வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க வீடியோ ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, நானுமே அதில் ஒரு ஃபேன் தான் அவங்களோட வீடியோஸ்க்கு. நான் எப்பயுமே அவங்க வீடியோ பார்ப்பேன். அவங்க வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லை, கீழே கமெண்ட்டும் நான் எல்லாமே படிப்பேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க வீடியோ போடுவாங்க. அவங்க என்னோட ஃப்ரெண்டு, ஸோ அவங்களுக்காக நான் என்னோட சேனலில் பேசுகிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக அவங்க வீடியோ போடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்பா, நீ ஏதோ பிசினஸ் விஷயமா வெளில போயிருக்கேன்னு சொன்னாரு. இப்ப என்னடானா திடீர்னு வந்து வீட்டுல வந்து உட்காந்துருக்கேன். ஆமாமாமா, ஒரு சின்ன பிசினஸ் விஷயமா வெளில போக வேண்டியது இருந்தது. ஆக்சுவலா ஒரு மீட்டிங்ல தான் இருந்தேன். பாப்பா கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிஷா பாஸ் பண்ணிட்டான்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னால அங்க உட்காரவே முடியல. உடனே ஆயிஷாவை பார்த்து ஒரு விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். என்ன அன்வர், நீ ஒரு விஷ் தானே, அது எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம்ல. முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருந்தேன்னு சொல்ற, அது அப்படியே பாதிலேயே விட்டுட்டு வர்றது, அங்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? பிசினஸ் பண்ணும்போது எப்பயுமே சரி, இவ்வளவு அலட்சியமாவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பாதிலேயும் வரக்கூடாது, சரியா? மற்ற விஷயம் எப்ப வேணாலும் நடக்கும், பட் பிசினஸ்ல நம்ம இருக்கும்போது கரெக்டான டைம் கிடைக்கும் போது அதை நம்ம வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அது நம்ம கை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா, பட் என்னதான் இருந்தாலும் பிசினஸ் இம்பார்ட்டன்ட் தான். அதை விட ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அதுவும் ஆயிஷா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஆயிஷா ஒரு விஷயம் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இப்போ அந்த விஷயத்துல ஜெயிச்சிட்டா அப்படிங்கும் போது நான் கூட இருந்து அவளுக்கு விஷ் பண்ணணும்னு ஆசை. அதனாலதான் பிசினஸ் தானே, என்ன ஒரு ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதானே, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். என்ன அன்வர், நீ ஒரு ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணி அதுல எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியும்ல மாமா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் திரும்பவும் பாத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் நல்லாவே கோட் பண்ணியிருக்கேன். அதனால அவ்வளவு சீக்கிரம்லாம் அந்த ப்ராஜெக்ட் என்னை விட்டு போகாது. நானா வேணான்னு சொல்லி தள்ளி விட்டாதான், இல்லனா அது எப்பயுமே எனக்கு தான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். வயசு பையன், படிச்ச பையன், எங்களை விட நல்லாவே உங்களுக்கு இந்த ஜென்ரேஷன்ல என்ன பண்ணணும்னு தெரியும். அதனால எதுவா இருந்தாலும் சரி. சரிங்க மாமா. அப்புறம் வந்ததுல இருந்து பாக்குறேன், அதையே காணும், எங்க இருக்காங்க? உனக்கு தெரியும்ல அன்வர், ஆயிஷாவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ல. அதனால பஷீரா அப்பப்போ பிரியாணி செய்யறது. ஆனா வெளியில மசாலா எதுவும் வாங்க மாட்டா, அவளே பொருளை வாங்கி ரெடி பண்ணி மசாலா அவளே ரெடி பண்ணிப்பா. அதான் பிரியாணி மசாலா ரெடி பண்றதுக்காக கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்தா. அது கொஞ்சம் நேரம் வெயில காய போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தைக்கு போனா இன்னும் வரல.
நல்லாவே தெரியும் மாமா. ஆயிஷாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாமே எனக்கு தெரியுமே. சின்ன வயசுல இருந்து ஆயிஷாவை பார்த்துட்டு இருக்கேன். என்ன விடவா ஆயிஷாவை புரிஞ்சுக்க போறவங்க யாராவது இருக்க போறாங்க? என் நண்பர், சாரி மாமா, நீங்க இருக்கிறத நான் மறந்துட்டேன். ஆக்சுவலா நீங்களும் அத்தையும் தாண்டி ஆயிஷாவா ஒரு ஆள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது நானா தான் இருக்க முடியும். நான் அப்படிதான் சொல்லியிருக்கணும், பட் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். சாரி மாமா. பரவாயில்ல அன்பர், ஆனா என் பொண்ணை புரிஞ்சிருக்க, அது ரொம்ப சந்தோஷம். என்ன, சின்ன வயசுல இருந்து ஆயிஷாவை பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பேசி பழகிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆயிஷாவை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்தா என்னை விட முட்டாள் யார் மாமா இருப்பா? பாரு, நீ வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இவன் இன்னமும் மேல என்னத்தை தான் காய போட்டுட்டு இருக்கான்னு தெரியல. ஒரு காஃபி கூட கொடுக்க முடியல. பரவாயில்ல மாமா, அத்தை பொறுமையாவே வரட்டும். நம்ம வீடு தானே, எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அத்தை எப்ப வருவாங்களோ அப்பவே எனக்கு காஃபி போட்டு கொடுக்கட்டும், நான் அப்ப குடிச்சுக்கிறேன். ஆனா அன்பர், நீ வயசுல சின்ன பையன், ஆனா இந்த அளவுக்கு பக்குவமா இருக்க. உன்னோட வயசுல நான் இந்த அளவுக்கு பக்குவமா இருந்தேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அடிக்கடி கோவப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன். உங்க அத்தை தான் என்ன கண்ட்ரோல் பண்றது. அதனாலதான் இவ்வளவு பொறுமையாவும் கோவத்தை கம்மி பண்ணிட்டே இருக்க. ஆனா பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம். நீ ரொம்ப பொறுமையாவும் பக்குவமாவும் நடந்துக்கிற. மாமா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஐயோ மாமா, நீங்க வேற இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படிலாம் எதுவும் இல்ல, எல்லாம் உங்க 2 பேர்கிட்டயும் கத்துக்கிட்ட அனுபவம் தான். உங்களை விடலாம் அதிகமாலாம் இல்ல. சொல்ல போனா நான் கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறையவே இருக்கு. நீ கவலைப்படாத, உன்னோட அனுபவத்துக்கும் உன்னோட வயசுக்கும் இன்னும் நிறைய விஷயம் நீ கத்துக்குவ. கண்டிப்பா மாமா, உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நான் நிறைய விஷயம் கத்துப்பேன். அப்புறம் மாமா, எங்க ஆயிஷாவை காணோம்? வீட்ல இல்லையா? ஆயிஷா வெளியில ஃப்ரெண்டுங்களை பார்க்க போயிருக்கா. எனக்கு தெரிஞ்சு அமிர்தா ரெஜினா இவங்கள தான் பார்க்க போயிருப்பா. ஐயோ மாமா, உங்க பொண்ணு அமிர்தா ரெஜினா அவங்கள பார்க்க போகல மாமா. அவளுடைய காதலன் அந்த போட்டோக்காரனை பார்க்கறதுக்காக போயிருக்கா. கண்டிப்பா அவன் கூட தான் ஊர் சுத்திட்டு வருவா பொறுமையா. ஆனா அவளை பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். வரட்டும், எவ்வளவு நேரம்னாலும் பரவாயில்ல. அவளை இன்னைக்கு பார்த்து பேசிட்டு தான் போவேன். ஓ அப்படியே மாமா, சரி. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. பரவாயில்ல மாமா. நீயும் வந்ததுல இருந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க. சரி ஓகே அன்வர், நான் ஆயிஷாவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றேன். மாமா நீங்க வேற, நம்ம வீடு தானே, நான் உங்களுடைய அன்பர். எவ்வளவு நேரம் வேணாலும் ஆயிஷாவுக்காக நான் வெயிட் பண்றேன். பொறுமையா வரட்டும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையா வரட்டும். எனக்கு என்ன வேலை இருக்க போகுது? நான் பொறுமையா அவங்க கூட பேசிட்டு, அத்தை வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட பேசிட்டு, அதுக்கப்புறம் ஆயிஷா வந்து ஆயிஷா பார்த்துட்டு நான் கிளம்புறேன். இல்ல அன்பர், எவ்வளவு நேரம் தான்? என்ன மாமா நீங்க, இது நம்ம வீடு, நான் இங்க இருக்க கூடாதா? என்ன அன்பர் இப்படி சொல்லிட்ட? உனக்கு இங்க இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க தாராளமா இருக்கலாம். இல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்றல, அதனாலதான் சொல்றேன். பரவாயில்ல மாமா, எனக்கும் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல. அத்தை வந்தாங்கன்னா அவங்க கூடயும் ஜாலியா பேசணும். அவங்க கூடயும் பேசி ரொம்ப நாள் ஆகுது. இப்பெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா பிசினஸ் ரொம்ப டென்ஷன். சில டைம் வேலைலாம் நம்ம போனதான் நடக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இது பண்றானுங்க. எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை மாமா. அதனாலதான் வீட்டுக்கு வர முடியல. புரியுதுப்பா, நீ இந்த அளவுக்கு பாரதிய வெட்டி பேசும்போதே தெரியுது. என்ன பண்றது, பிசினஸ்னாலே அப்படித்தானே இருக்கும். எல்லாமே ஸ்மூத்தா போகாது இல்ல. அப்பப்ப கொஞ்சம் தடங்கள் வந்துதான் இருக்கும். நம்ம எல்லாரையும் பார்த்து இது மாதிரி பண்ணாதானே. சரி விடு, பாத்துக்கலாம். ஆமா மாமா. உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா? உன் பேரில் உயிரை உனக்கு உயிலும் எழுதட்டுமா? நான் பறவையாகும் போது உன் விழிகள் அங்கு சிறகு, நான் மீன்களாகும் போது உன் விழிகள் கங்கையாறு. பூக்களுக்கு நீயே வாசமடா, புன்னகைக்கு நீயே தேசமடா. பாரதிக்கு கண்ணம்மா, நீ எனக்கு உயிரம்மா. நீச்சைக்கு நீ தந்த பார்வைக்கு பக்கம்தான் இங்கே. ஒரு நாள் விழிகள் பார்த்தது, என் வாழ்நாள் வசந்தம் ஆனது. என் இலை எதிர்காலம் போனது, உன்னிலும் இங்கே பூக்குது. பாரதிக்கு கண்ணம்மா, நீ எனக்கு உயிர் தாண்டா. இவனா? இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்நேரம் எவ கூடயே ஊர் சுத்திட்டு இருப்பான்னு நினைச்சேன். ஆனா ஹோ, அங்கிள் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரா? அம்மா இப்போ எதுக்கு இவன் இங்கே வந்திருக்கான்? ஆயிஷா, இவன் ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான். நம்ம நிக்கா பண்ணிக்கிறதுக்காக தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இவன் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கான். இவன் என்ன பிளான் போட்டாலும், இவன் என்ன சொன்னாலும், மிரட்டினாலும் கூட நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. ஏன்னா உனக்காக உன்னோட பாப்பாவும் இருக்காரு, அதே சமயம் உன்னோட எழிலும் இருக்காரு. அதனால் இவன் என்ன சொன்னாலும் நீ எதுவுமே, அதாவது நீ எதையுமே மண்டையில் ஏற்றுக்கக்கூடாது. ஓகேவா? பொண்ணுங்க எப்பயுமே ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் இருக்கணும். அதே சமயம் சின்ன வயசுலேருந்து என்னோட பாப்பா இதை சொல்லி தான் வளர்த்துருக்காரு. அதனால் எதுக்காகவும் நான் பயப்பட மாட்டேன். நீயா நானான்னு பார்த்துக்கலாம்டா. வாப்பா. ஆயிஷா வாமா, உனக்காக தான் ரொம்ப நேரமா அன்பர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
உன்னை எப்ப பார்த்தாலும் அப்படியே ஆளை சுண்டி இழுக்கிற மாதிரி தாண்டி இருக்க. அதுலயும் உன்னோட பாடியோட ஷேப் இருக்கே பா. என்ன ஆயிஷா, எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டியாமே, கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப தேங்க்ஸ் அன்வர். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரே என்ஜாயா? ஆமா, பாஸ் பண்ணியிருக்கான்ல, அதான் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கன்னு. எங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கன்னு கூட எனக்கு தெரியும். பரவாயில்ல, நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். ஆனா நம்ம 2 பேரும் நிக்காவுக்கு அப்புறமும் நீ அங்க போய் என்ஜாய் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அதையும் நான் கண்டுக்க மாட்டேன். இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியேன், வாட்டமா தான் உட்காந்துருக்க, மூஞ்சி மேலேயே ஒன்று விட்டுருவேன். சிங்கப்பெண். தடி மாடு, இவன் அப்பா இவனுக்கு நல்ல பழக்கத்தை ஒண்ணு கூட சொல்லி தரலையாட்டுக்கு. என் அப்பா வயசானவர், வயசுல பெரியவர், அவருக்கு சமமா உட்காந்துறது மட்டும் இல்லாம கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான். இவனெல்லாம் இவன்கிட்ட போய் இந்த ஒரு சின்ன விஷயத்த நம்ம எதிர்பார்க்கிறோம் தெரியுமா, அது ஏன் தப்புதான். இவன் சரியாந்திர பொறுக்கி பொண்ணுங்களே இவன் கேவலமா நினைச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது வயசானவங்களுக்கு இவன் மரியாதை கொடுப்பானா என்ன? நீ மைண்ட்ல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பட் நான் இதை பத்தியும் கேர் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே, நீ எதை பத்தியும் கேர் பண்ணிக்க மாட்டேன்னு. என்ன, உங்க அப்பா உடனே உனக்கு கால் பண்ணி எங்க இருந்தாலும் வா, ஆயிஷா பாஸ் பண்ணிட்டா, அவகிட்ட நல்ல விதமா பேசு பழகுன்னு சொன்னாரா? பாரு, உண்மையாலுமே சிங்கப்பெண்ணு தான். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்பாவையும் பிள்ளையும் பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு முதற்கொண்டு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் கூட பின்னாடியில இருந்து, அதாவது எனக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சு உனக்கு தெரியாம உனக்கு பின்னாடியில இருந்து உன்னை அதான் சொல்லுவாங்களே அட்டாக் பண்ணணுமோன்னு நினைச்சேன். பட் 2 பேருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. நேருக்கு நேரா மோதும் போது செம்ம த்ரில்லிங்கா இருக்குல்ல? ஏன் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. விஷயம் தெரிஞ்சு 2 பேரும் நேருக்கு நேரா மோதும் போது தானே களத்துல ஆட்டம் சூடு பிடிக்கும். அவங்க கூட சேர்ந்து அவங்கள மாதிரியே பேசுற. ஆயிஷா இந்த மாதிரி பேசுறாள் இல்லையே? ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஆயிஷாவை எனக்கு நல்லாவே தெரியுமே. இல்ல அன்வர், உனக்கு ஆயிஷாவை பத்தி இன்னும் முழுசா தெரியல. என்ன சொன்ன? அவங்க கூட சேர்ந்ததாலையா? சொல்லப்போனா அவங்க கூட சேர்ந்ததால கொஞ்சம் விஷயம் எனக்கு தெரியும். ஆனா ஆயிஷாவை பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியல. அதுக்கு முன்னாடி ஆயிஷாவோட வாப்பா காதர் பாஷாவை பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீயும் உங்க அப்பாவும் இந்த அளவுக்கு பிளான் போட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. எங்க அப்பா என்னம்மா என்ன அமைதியா இருக்க? ஒண்ணும் இல்ல பாப்பா. மாமா, ஆயிஷா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு வந்ததால ரொம்ப டயர்டா இருக்கான்னு நினைக்கிறேன். அதான். இல்ல ரொம்ப டயர்டா இருக்கியோ? ஃபர்ஸ்ட் டைம் தானா? ஏன்னா ரொம்ப வருஷமா பல்ல பேத்துருவேன். எழில் என்ன இந்த மாதிரி பொறுக்கி நினைச்சியா? இருக்கலாம், உனக்கு தெரியாம இருக்கலாம். பட் நான் பொறுக்கி இல்லப்பா. நான் ரொம்ப டீசெண்டான மேன்லியான சாக்லேட் பாய். சொல்லுங்க. வீட்டுல தான் இருக்கேன். வீட்டுக்கு வெளியில இருக்கீங்களா? ஏன் உள்ள வாங்கல? ஓ அப்படியா, சரி இதோ வீட்டுல தான் இருக்க. அங்கே இருந்து வந்துடுறேன். அன்வர், சொல்லுங்க மாமா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. மொயின் பாய் வீட்டுக்கு வெளியில தான் இருக்காரா? ஏதோ அர்ஜென்ட்டா எங்கே போகணுமா? அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன், அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. நான் போய் அதை வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே மாமா, அதுக்கு என்ன, நீங்க போங்க, நாங்க பேசிட்டு இருக்கோம். எது? இவன் கூட நான் பேசணுமா? இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் கூட நின்று நான் பேசிட்டு இருக்கணுமா? என் வாப்பா இங்க இருக்கிறதால தான் இவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தேனே, இல்லைன்னா இந்த இடத்துல நான் நின்றுக்க கூட மாட்டேன். இவனெல்லாம் பார்க்கறதே கட்டுப்பா இருக்கு. இதுல இவன் கூட நின்று பேசிட்டு இருக்கணும். பாப்பா கிளம்பினது நம்மளும் கிளம்பிட வேண்டியதான். ஆயிஷா, நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு என்ன மதிக்காம போறீனா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் உங்களை உன்ன. ஆயிஷா என்ன ஆயிஷா நீ இப்படி இருக்க? உங்க பாப்பா என்ன சொல்லிட்டு போனாரு? நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்க சொன்னாரு. ஆனா நீ பாட்டுக்கு உங்க பாப்பா கிளம்பினதும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டுக்கு போற. நாங்க பேசிட்டு இருக்க மரியாதை இல்லாம எழுந்திருச்சு போற. இதெல்லாம் நல்ல விஷயம் இல்ல ஆயிஷா, மாத்திக்கோ. டேய், நான் எதுக்கு உன்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கணும்? என் பாப்பாவுக்கு உங்களை பத்தி தெரியல, அதனால அவர் சொல்லிட்டு போறாரு. ஆனா எனக்கு தான் உன்னை பத்தி தெரியும்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது உன்கிட்ட நின்று நான் பேசிட்டு இருப்பேன் நினைச்சியா? அதான் நான் வந்துட்டேன். ஆயிஷா, இப்போ ஓகே. பட் ஃபியூச்சர்ல எனக்கு நீ வைஃபா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இப்படி போனீங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதனால மாத்திக்கோ. டேய் என்ன? ஆமா, ஃபியூச்சர்ல நான் உன்னோட வைஃபா? உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? இங்க பாரு, உன்னால என்னோட நிழலை கூட தொட முடியாதுன்னு சொல்றேன். நீ என்னடானா வைஃப் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. போன் வருது, எடுத்து பேசு. பேசிக்கலாம், அதெல்லாம் எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. நான் ஒன்னும் யாருக்காக வெயிட் பண்ணணும்லாம் இல்ல, பொறுமையா பேசிக்கலாம். உன்னை பத்தி தெரிஞ்சு நான் நின்று பேசிட்டு இருக்கேன் பத்தியா? என்ன சொல்லணும்? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன்.
உனக்கும் உங்க அப்பாவுக்கும் வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் எதுக்கு எங்க வீட்லயே இருக்கீங்க? எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், நீயும் சரி உங்க அப்பாவும் சரி என்ன நினைச்சாலும் இங்க நடக்க போறது இல்ல. அதனால போய் வேலையை பாரு. ஹலோ மேடம், ஒரு நிமிஷம். உனக்கு என்ன பிரச்சனை? அதான் டயலாக்லாம் வந்ததும் பேசிட்டால, அப்புறம் என்ன? திரும்பவும் என்கிட்ட ஏதாவது பேசி பல்பு வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நீ சொன்ன மாதிரி நான் எழில் கூட தான் இருந்தேன். நாங்க 2 பேரும் லாங் அவுட்டிங். ஸோ ரொம்ப டயர்டா இருக்கேன். என்ன கொஞ்சம் சிரிச்சு பேசினதும் ஓவரா பேசிட்டு இருக்க? உனக்கு இந்த அன்வர் அப்துல் யாருன்னு தெரியல. தெரிஞ்சா இப்படி பேச மாட்டேன். இந்த அன்வர் என்ன ஆசைப்பட்டாலும் அது என் கையில அடையாம விடவே மாட்டேன். அதே மாதிரி தான் நீ. சின்ன வயசுல இருந்து உன் மேல எனக்கு ஒரு ஆசை இருக்கு, உன்னை அடையணும்னு. அவ்வளவு சீக்கிரம் அந்த போட்டோக்காரனுக்கு விட்டு கொடுத்துருவேன்னு நினைச்சியா? நீ என்ன வேணாலும் பண்ணு. ஏன் உன் வாப்பா கிட்ட கூட சொல்லு, ஐ டோன்ட் கேர். பட் நீ எனக்கு தான். நான் சொன்ன மாதிரி நீ நிக்கா கூட அவன் கூட பண்ணிக்கோ, எனக்கு நோ ப்ராப்ளம். பட் ஃபர்ஸ்ட் நைட் என் கூட தான். என்ன ஓகேவா? ஏய், உன்னை அடிக்க கூட என்னால கை வாங்க முடியல. ஏன்னா அப்ப கூட உன்னை டச் பண்ணக்கூடாதுன்னு இருக்க. ஏன்னா உன்னால பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இதுல உன்னை அடிச்சேன்னு வச்சுக்கேன், அதுவும் என் கையால உன்னை தொட்டு அடிச்சேன்னு வச்சுக்கேன், அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. என்கிட்ட பேசும்போது பார்த்து பேசு. மற்ற பொண்ணுங்க மாதிரி நான் கிடையாது. தெரியுமே, மத்த பொண்ணுங்க மாதிரி நீ கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எந்த அளவுக்கு நீ என்னோட ஸ்பெஷல்னா வச்சுக்கோயேன். ஏய், கை விடா. ஏய், நானும் உன்கிட்ட ரொம்ப பொறுமையா சிரிச்சுக்கிட்டே பேசினா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. எப்படி என்ன அடிக்கிறதுக்கு கூட உன் கை என் மேல பட்டா உனக்கு அருவருப்பா இருக்கா? இப்போ உன் கையை எப்படி பிடிச்சிருக்கான் பத்தியா? அருவருப்பா இருக்கா? சொல்லுடி, அருவருப்பா இருக்கா? அன்வர், கையை விடு. இங்க பாரு, கையை விடுன்னு சொல்றல, கையை விடா. ஓ, ரொம்ப அருவருப்பா இருக்கோ? ஆனா இந்த அருவருப்பா இருக்கிறவன் கூட தாண்டி உன் கால ஃபுல்லத்துக்கு இருக்க போற. உனக்கு லைஃப்னா அது ஏன் கூட மட்டும்தான், வேற எவன் கூடயும் இல்ல. சொன்ன தாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், நீ எவ்வளவு வேணா நிக்கா பண்ணிக்கோ, ஆனா ஏன் கூட தான் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு. ஆனா இப்ப சொல்றேன், உன்னை எவன் கூடயும் நிக்கா பண்றதுக்கு நான் விட மாட்டேன். உனக்கு நிக்காவும் ஏன் கூட தான், ஃபர்ஸ்ட் நைட்டும் ஏன் கூட தான். கையை விடா, கையை விடான்னு சொல்றல. ஹே, என்ன பயந்துட்டியா? பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆள் நல்லா சாஃப்டா தான் இருக்க. அன்வர், உன் வேலைய வேற எவகிட்ட வேணாலும் வச்சுக்கோ, ஆனா என் கிட்ட காட்டணும்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். இங்க பாரு, நான் என் பாப்பா கிட்ட உங்களை பத்தி சொல்லாததுக்கு ஒரே காரணம் தெரியுமே, நீ அந்த போட்டோக்காரனை நிக்கா பண்ணிக்கிறதுக்காக தானே இவ்வளவு நாள் என்ன பத்தி எங்க அப்பா பத்தியும் உங்க பாப்பா கிட்ட சொல்லாம இருக்க. ஓ, அப்போ நல்லாவே தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா அன்வர், எனக்கும் எழுதுக்கும் நிக்கா முடிஞ்ச உடனே உன்னை பத்தியும் உன் அப்பாவை பத்தியும் எல்லாத்தையுமே என் பாப்பா கிட்ட சொல்லதான் போறேன். ஆயிஷா, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன்னா உனக்கு எனக்கு தானே நிக்காக போகுது. அப்படி இருக்கும்போது என்ன பத்தியும் என் பாப்பா பத்தியும் நீ உன்னோட பாப்பா கிட்ட சொல்லவே முடியாது. நல்லா கேட்டுக்கோ, நீயும் சரி உன் அப்பாவும் சரி, நீங்க நினைக்கிறது எனக்குமே நடக்காது. அதே மாதிரி இன்னொரு தடவை என்னை டச் பண்ண, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். டைரக்டா எழில் கிட்ட போய் சொல்லுவேன். எழில் உன்னை அது ஏன் வாயால சொல்ல நான் விரும்பல. ஆஹா, ஹீரோ சார் கிட்ட சொன்னா ஹீரோ சார் வந்து என்ன பண்ணிடுவாரா என்ன? நீயும் சரி உன் அப்பனும் சரி ரொம்ப கேவலமானவங்கடா. உங்களெல்லாம் பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. பொறுக்கி நாயே, கையை விடுறா. ஏய் அட்டுங்குடி, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் உன்கிட்ட பேச வந்த விஷயமே வேற, ஆனா நீ தேவையில்லாம பேசி. அன்வர், உனக்கு அவ்வளவுதான். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஒழுங்கா கையை விடு. முடியாதுடி. உன் கையை பிடிக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோ. உனக்கும் எனக்கும் தான் நிக்கா நடக்கும், நடந்தே ஆகணும். நாங்க நினைச்சது நடக்கணும்னா உனக்கும் எனக்கும் நிக்கா ஆகணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது நடக்காதுடா. நடக்கணும், இந்த ஜென்மத்துல நடந்தே ஆகணும். நடக்கவே நடக்காது. அப்படியா? சரி, ஓகே. உன்கிட்ட சாஃப்டா சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதனால இங்க பாரு ஆயிஷா, உனக்கும் எனக்கும் நிக்கா நடக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஹே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஹோ, அது சரி. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டே போறேன். நீயே போய் உன் வாப்பா கிட்ட அன்வரை தான் நான் நிக்கா பண்ணிக்க போறேன்னு நீயே சொல்லணும். அப்படி நீ சொல்லலன்னு வச்சுக்கேன், உன்னோட பாப்பாவையும் உன்னோட அம்மாவையும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா மிரட்டுறியா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. தெரியுமே, நல்லாவே தெரியும். ஆனா செல்லம், நான் மிரட்டலடி, உண்மையதான் சொல்றேன். நீ மட்டும் என்ன நிக்கா பண்ண சம்மதிக்கலன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா உன் பாப்பாவையும் உங்க அம்மாவையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா உனக்கு எனக்கும் நிக்கா நடக்கும். எப்படி வசதி?
உன்னால என்னோட நிழலையும் தொட முடியாது, என் பாப்பா என் அம்மா யாரையும் தொட முடியாது. நான் தொடவும் விட மாட்டேன். நீ மிரட்டுறதெல்லாம் வேற யார்கிட்டயே வச்சுக்கோ, என்கிட்ட இதெல்லாம் செல்லாது. உனக்கு சொன்னாலும் புரியாதுடி. உனக்கு ஒரு டெமோ காட்டினாதான் நீ ஏன் வழிக்கு வருவ. வைக்கிறேன், உனக்கு ஒரு டெமோ தரமா வைக்கிறேன். அப்பதான் நீ ஏன் வழிக்கு வருவ. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கும் எனக்கும் நிக்க ஆகுற வரைக்கும் அந்த போட்டோக்காரன் அவன் கூட நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் அதை கேட்கவே மாட்டேன். ஆனா உனக்கும் எனக்கும் தான் நிக்க ஆகணும். இதை யாராலையும் மாத்த முடியாது, புரியுதா? அத மீறி நீ புடிவாதம் புடிச்சேன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் கூட நானு கருணையே இல்லாம உங்க அப்பனையும் உங்க அம்மாவையும் குழி தோண்டி புதைச்சிருவேன். நீயா போய் உங்க அப்பன் கிட்ட சொல்ற எனக்கு அன்வரை பிடிச்சிருக்கு, அன்வரை தான் நிக்கா பண்ணிப்பானு. அதான் உன்னோட பாஷையில கல்யாணம், மேரேஜ் அவனை தான் பண்ணிப்பேன், வேற எவனையும் பண்ண மாட்டேன்னு நீயா போய் உங்க அப்பன் கிட்ட சொல்ற. உங்க அப்பன் எங்க அப்பன் கிட்ட வந்து சொல்லுவான், ஜாம் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் நடக்கும். என்ன சொல்லும், மேரேஜ் பண்ணிக்க ரெடியா இருந்துக்கோ. என்ன खुशबू